ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கறிப்பட்டை வகையை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை 1/4 டீஸ்பூன், கொஞ்சோண்டு வெங்காயம், 1/2 தக்காளி, 2 முந்திரி, கொஞ்சோண்டு புதினா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி குழம்பு கொதிக்கக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கொத்தமல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.